என்டிஏ எடப்பாடிய சீமான முன்னிறுத்தி ஒரு 150 தொகுதிக்கு மேல 3வது தள்ள முடியும்னு பயந்தாரு. இது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற விஷயம். எடப்பாடி பயந்தாரு. எடப்பாடிக்கு அந்த பயத்தை உருவாக்கி மோடி பக்கம் 20% கொண்டு வந்தது மோடிக்காக உறுதியா நிற்கக்கூடிய ஆர்டி டீம். பெருமையா அதை சொல்றேன். ஐபிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப வரவே மாட்டாரு, பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாரு நான் தான் சொன்னேன். அவர் சரண்டர் ஆயிட்டார், நானே எதிர்பார்க்கல. அந்த சரண்டருக்கு காரணம் 18% ஒரு அணியை கட்டமைச்ச அண்ணாமலை 8% வாக்கெடுத்த சீமான முன்னிறுத்தி 26 தேமுதிக மற்றவங்க எல்லாம் வந்தாங்கன்னா 26% ஆக்சுவல் பலம் கொண்ட ஒரு அணியும் 20% பலம் கொண்ட எடப்பாடியும் மோதுனா அது 150 2/3 ஏரியாவில் எடப்பாடி 3வது தள்ளிரும். வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் எடப்பாடி 2வது இடம் வருவாருங்கிற சூழ்நிலையை முறியடிக்கிறதுக்கு 3வது பெருமைங்கிறத தடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ பாஜக எவ்வளவு வலுவான கட்சி, இதை பயன்படுத்தி மோடி எப்படி பார்கெயின் பண்ணணும், பிஎம்ஓ எப்படி பார்கெயின் பண்ணுவாங்க, அதுதான் நான் சொல்றேன். 2 ரெட்டலைக்கு 1 தாமரைங்கிறத என்னோட கான்செப்டா நான் சொல்றேன்.